போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. என்னை கைவிடல, பெருங்கையாய் நான் நடந்து வந்தேன். இரு பரிவாரன் எனக்கு தந்தீர், பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரன் எனக்கு தந்தீர். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். ஏல் எலோகே ஏல் எலோகே ஏல் எலோகே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியார் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியார் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எலோகிம் ஏல் எலோகிம் ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, முந்தைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரன் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரன் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையோடு கூட உருவாடுகிறதைப் போல கர்த்தர் நம் மத்தியில் உருவாடுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை நமக்காக தருகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய பலனை இந்த காலை வேளையிலே இந்த தியானத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய மகா பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை தான் வாசித்தோம். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று
சர்வ வல்லமை படைத்த கடவுளை நம் தகப்பனாக பெற்றிருப்பது, நம் ஆண்டவராக பெற்றிருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் நாகலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவரை துதிப்போம். இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்போம். ஆண்டவரே, நீர் அல்பாவும் உமேகமாக இருக்கிறீர். எங்கள் வாழ்வின் துவக்கமும் முடிவும் நீர்தான் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர். ஸ்தோத்திரம். நாங்கள் பாடலில் பாடணும் வெறுங்கையாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து வந்தோம். கர்த்தர் எங்களுக்கு இரு பரிவாரங்களை தந்து ஆண்டவரே இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் கர்த்தாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலும் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காய், ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் நன்மை செய்கிறவர், நீர் அதிசயம் செய்கிறவர். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையில் உள்ள முதியோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மூத்தோர்களுக்காக, வீட்டில் உள்ள வயதான பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் கால்கள் சறுக்கும்போது கடவுளுடைய கிருபை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வியாதி படுக்கையில் படுக்காதபடி, இடறி விழாதபடிக்கு, வயதான காலத்தில் அவர்கள் சந்திக்கிற பலவீனங்கள், கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு தீர்க்காயசோடு வாழணும். அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து அவர்கள் புஷ்டியாக இருக்கணும். அவர்கள் பலமுள்ள நாட்களில் நமக்காக உழைத்தவர்கள், நம்முடைய குடும்பத்தை கட்டினவர்கள். இப்பொழுது தள்ளாடுகிற நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை தாங்கணும். ஆண்டவர் பலன் குன்றின நாளில் அவர்களை கைவிடாது இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மூத்தோர்களை நினைவு கூர்ந்து, பெற்றோர்களை நினைவு கூர்ந்து உடைய சுகத்துக்காய் நம்ம செபிப்போம். பிள்ளைகளை அவங்கள நல்லா பராமரிக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். யாராவது ஒருவர் இந்த காரியத்துக்காய் செபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபைகளில் குடும்பங்களில் இருக்கிற வயதான பெற்றோர்கள், மூத்தோர்களை ஆண்டவர் காத்து வழிநடத்த புகழுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்கள், நம்முடைய திருச்சபை குடும்பத்தாருக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து உடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய், உடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நாம் ஜெபிப்போம். ஜேம்ஸ் சைமன் தாஸ், ஜாக்குலின் ஃப்ளாரன்ஸ், ஃப்ரான்சிஸ், ஜாசன், ஜேம்ஸ் மற்றும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். ஜேம்ஸ் சைமன் தாஸ், ஜாக்குலின் ஃப்ளாரன்ஸ், ஃப்ரான்சிஸ், கே ஜாசன், ஜேம்ஸ், கோபாலகிருஷ்ணன், இந்த குடும்பங்களிலே கடவுள் தமது மகிமை விளங்க பண்ண முடியாத குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். 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 உட்காருவோம். மத்தேயு 11ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். போதும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாள் காலை தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் திரிய கடவுளின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு பொண்ணு பார்க்குற அந்த அவருக்கு நபர்கிட்ட போய் எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், எப்படி வேணும்ப்பா அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னாராம், எனக்கு நல்ல அடக்கமான ஒரு பொண்ணு வேணும், சாந்தமும் அடக்கமான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சரி வாப்பா பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி நேராக ஒரு கல்லறையில் கொண்டு போய் நிற்க வச்சாராம். இங்கே இருக்கிற பொண்ணுங்க தான் சாந்தமாக அடக்கமாக இருப்பாங்க, மற்றபடி நீ கேட்குற மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தெய்வீக குணம் ஒரு சாந்த குணம். மத்தேயு 11ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாந்தம் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரிஜினலாக நம்முடைய கிரேக்க மூலத்தில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை வந்து ப்ரௌட்டஸ் என்கின்ற ஒரு வார்த்தை. அதற்கு ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ், மீக்னஸ் அப்படின்ற அர்த்தம் சொல்கிறாங்க. ஜென்டில்னஸ்னால் நமக்கு தெரியும், அது மென்மையை குறிக்கிறது. இந்த மீக்னஸ் அப்படின்றது ஒரு அடக்கத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. அதாவது ஒருவருடைய மென்மை அது வந்து வெளிப்படையாக செயல்படல வெளிப்படுறது. இந்த மீக்னஸ் என்றது உள்ளான மனநிலை. ஸோ ஒரு உள்ளான அடக்க குணம் ஒருவர் மென்மையான செயல்பாடுகளினாலே வெளிப்படுவது தான் சாந்த குணம் என்று சொல்கிறாங்க. இதுக்குரிய இன்னொரு கிரேக்க அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விலங்கானது தன்னுடைய எஜமானனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குவது தான் சாந்த குணம். ஒரு காட்டில் இருக்கிற ஒரு மிருகம் தன்னுடைய எஜமான அதை பக்குவப்படுத்துகிறாங்க. உதாரணம் நம்ம குதிரையை சொல்லலாம். குதிரைக்கு வந்து இருக்கிறதுலையே வந்து ஆற்றல் மிக்க ஒரு விலங்கு. ஆனால் அதை அவங்களுடைய எஜமான என்ன பண்ணுவாங்க, பக்குவப்படுத்தி கடிவாளம் விட்டு அந்த ஆற்றலை நன்மைக்காக எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி சாந்த குணம் அறியப்படுகிறது. பொதுவாக சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து என்ன சொல்கிறது உலகன்னு சொன்னால், அவங்க பலவீனமானவங்க, தைரியம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி உலகத்தாரால் அறியப்படுகிறது. ஏன்னா ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க அமைதியாக இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக சாந்த குணம் உள்ளவர்களுடைய ஆற்றலை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் சாந்தமாக இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் சாந்தமாக இருக்கிறாருன்னா அவருக்குள்ளே இந்த பண்புகள் எல்லாம் இருக்குதா. முதலாவது அவர் வந்து சுய கட்டுப்பாடோடு இருக்கிறார், அவருக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. ரெண்டாவது வந்து சிந்திக்கும் திறன் அவர்களுக்கு அதிகம்.
ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க நல்லா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி சாதுரியம், ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு சாதுரியம் மிக்கவர்கள் தான் சாந்த குணமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஒரு 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 பிரச்சனையில் அவங்களுக்கு இருக்கிற அந்த அக்கறை, சரி இதை நம்ம இப்படி பண்ணால் தவறுதலாக முடிஞ்சிருமோ அல்லது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற அக்கறை, இவ்வளவு குணங்கள் இவ்வளவு இருந்தால் தான் ஒருத்தர் சாந்த குணமுள்ளவராக வலிமை மிக்கவராக இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களை, இயேசு ஆண்டவர் கூட மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று சொன்னார். காந்தி கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வெள்ளை அரசு இருக்கிறது, அவங்கக்கிட்ட பீரங்கி இருக்கிறது, அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, எப்படின்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய மலைப்பொழிவு தான் என்னை என்ன பண்ணுச்சு, இந்த சாந்த குணம் உள்ளவராக என்னை மாற்றினது அப்படின்னு சொல்கிறார். சாந்த குணத்தினுடைய அடையாளமாக 2 சாந்த குணத்தில் மத்தேயு 11:29 மத்தேயு 21:1 நம்ம பார்க்குறோம். அங்கே உன் ராஜா, குறிப்பாக நம்ம இந்த குருத்தோல பவனியில் இந்த பகுதியை வாசிப்போம். உன் ராஜா உன்னிடம் வருகிறார், சாந்த குணமுள்ளவராக கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறார். அப்போ இந்த சாந்தம் என்பது ஒரு அமைதியின் அடையாளமாக இங்கே அடையாளப்படுத்துகிறது. திருமறையில் சாந்த குணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது பைபிளில் 2 பேர் தான் சாந்த குணம் உள்ளவர்கள் என்று பைபிள் சொல்லுது. யார் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது? மோசே. வெரி குட். பைபிள் பழைய ஏற்பாட்டில் மோசேவை பற்றியும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தான் சொல்லுகிறது. ஒரு முறை அரிஸ்டாட்டில் கிட்ட கேட்டாங்க, வாழ்க்கையினுடைய முக்கிய பண்பு இந்த சாந்த குணம் அப்படின்னா என்னென்ன. அவர் சொன்னார், சரியான சூழலில் சரியான நபரிடம் சரியான நேரத்தில் சரியான அளவில் கோபப்படுகிற மனிதரை குறிக்கிறது இந்த சாந்த குணம் அப்படின்றது. அவர் அரிஸ்டாட்டில் அது குறித்து விளக்க சொல்கிறார். இங்கே மோசேவை பற்றி நம்ம சிந்தித்தோம். பைபிளில் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே கோபக்காரர் இல்லை, எபிரேயன் என்ன பண்ணிடுறாரு, கொலை பண்ணார் அப்படின்னா அவர் என்ன சொல்லணும், கொலைகாரன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, மோசே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயங்கரமான கோபக்காரர், அடங்காதவர், வீட்டில் அவர் வீட்டிலேருந்து வெளியில் போய் அவர் அரண்மனையில் வாழ்ந்தவர். இப்படி மோசே அவனுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு கொலைக்காரராக கோபக்காரராக அறியப்படுகின்றார். ஏன்னா கற்ப பலகை என்ன பண்ணிடுறாரு, உடச்சி போடுறார். கடவுள் பிரசன்னத்தில் இருந்தாலும் அதை உடச்சி போடுற அளவுக்கு கோபக்காரராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்படி இருந்த மோசேவை தான் கடவுள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் பாதையில் வழி நடத்தி கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட மனிதனை தகுதிப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். பிற்காலத்தில் கர்த்தருடைய ஈவால் பூமியில் சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லி மோசே நற்சான்று பெறுகிறார். மோசே முன்னாடி இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தாங்க. பார்வோன்கிட்ட போய் நிற்பார், அனுப்புங்க, ஆனால் பார்வோன் ஏமாற்றுவார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் எண்ணிறைந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்பாராத தேவைகள் எல்லாம் சந்தித்தாலும் அவருடைய சாந்த குணம் அவரை இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களிடமிருந்து உயர்த்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். பைபிளில் அப்படி தாவீதினுடைய சாந்த குணம், யோபுவனுடைய துன்பத்தில் அவருடைய சாந்த குணம் அப்படி பார்க்குறோம். இது என்னன்னா, மோசமான சூழ்நிலையிலும் மனம் பதறாமல் நடந்து கொண்ட பரிசுத்தவான்களை சாந்த குணம் உள்ளவர்கள் என்று திருமறை சொல்லுகிறது. 2வது பார்த்திங்கன்னா, சங்கீதம் 37:11 சங்கீதக்காரனாக தாவீது சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து சொல்லுகின்றார். அன்பானவர்களை, சில நேரம் சாந்த குணம் அப்படின்னு இருக்கும்போது விதி மேலே பழியை போட்டு வேறு வழியின்றி அமைதியாக இருக்கின்ற நிலை அல்ல, மாறாக கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து சுய வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு அடுத்தவர் மீது மென்மையாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு குணம்தான் சாந்த குணம். சாந்த குணம் இருக்கிறவர்கள் வன்முறையை நாட மாட்டார்கள், எரிச்சல் அடைய மாட்டார்கள், அவமானங்கள் வந்தாலும் மென்மையாக நடந்து கொள்வார்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க,
மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்கள், வாழுகின்ற பொழுதே இந்த பூமியை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள் என்று வாக்குறுதி அளிக்கின்றவராக இருக்கிறார். ரெண்டாவது பேதுருனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். திருச்சபையினுடைய திறவுகோலை கடவுள் பேதுருக்கிட்ட கொடுத்தார். அவரையே கடவுள் மாற்றினார் பாருங்க. எப்படி? பேதுரு ஆண்டவரை கைது செய்ய வரும்போது வாள் எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த போர்ச்சேகனுடைய காதை வெட்டுறார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கழுத்தை வெட்டுறதுக்கு தான் ஓங்கினார். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, அது அவர் திரும்பினாரோ இல்லை தவறி அவருடைய காது வெட்டின. அப்போ அவர் ஒரு கோபக்காரர். அது மட்டுமல்ல, நிறைய இடங்களில் முந்திரி கொட்டை மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிற ஒரு நபர். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரை தான் சாந்த குணம் உள்ளவராக, திருச்சபையின் முதல் தலைவராக, பேராயராக திருச்சபைக்கு ஆண்டவர் திருநிலைப்படுத்துகிறார். ஆக இந்த சாந்த குணம் என்பது இந்த உலகத்தில் பலமுள்ளவர்களாக அவர்களை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சாந்த குணம் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற காந்த குணம் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக மீட்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் கையாளுகின்ற சூழல்கள், நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அல்லது நாம் எடுக்கின்ற நம்முடைய தீர்மானங்களில் இந்த சாந்த குணம் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி சங்கீதம் 22:26 சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 147:6 சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கடவுள் தம்முடைய வழியை போதிக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 25:9 சொல்லுகிறது. இயேசு நம்மை போல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்த பொழுதிலும் தம்முடைய சாந்த குணத்தின் வழியாக நம்ம எல்லோரையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கின்றார். பிலிப்பியர் 4:5 பவுல் சொல்லுகிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. பொதுவாக சாந்த குணம் பெண்களுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாந்த குணம் உள்ள ஒரு ஆண் மோசேவை குறித்து திருமறை சாட்சிடுகிறது. அப்படியானால் இந்த சாந்த குணம் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. நம்முடைய சாந்த குணம் அனைவர் முன்னும் வெளிப்படுகின்ற பொழுது நாம் கடவுளை வெளிப்படுத்துகிறோம், இயேசு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறோம். இன்றைய பின்பற்றல் நம்முடைய சாந்த குணத்தின் வழியாக இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே திருவார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். திருப்பந்திக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கேற்பதற்கு நம்மளை தகுதியில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை நாம் உணர்ந்தவர்களாக 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உடைய உயிர்த்தெல்லாம் இருக்கிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை தரிசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து,
படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு பணிந்துமே நன்றி, படைத்திடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. நிகழ் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். மறக்கும் குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும் குருவருள் பலிக்கும். குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. ஈவதும் ஏற்பதும் விருந்தது பொதுமை, இறைவனே தனை இதில் ஈவது புதுமை. ஈவது ஏற்பதும் விருந்ததில் பொதுமை, ஈவது புதுமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே மை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நமக்கு கேக் வழங்குகிறவர்கள் திரு ஷெல்டன் ரத்னாவதி குடும்பத்தார், அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று மாலை 7 மணிக்கு நம்முடைய லெந்துகால வெள்ளிக்கிழமை வழிபாடு நடைபெறும். அனைவரும் பங்கேற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஷெல்டன் ரத்னாவதி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் சார்பில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், உடைய தேவைகளை சந்தியும். இந்த தவ காலத்தில் கடவுள் கொடுக்குற நன்மை ஆசீர்வாதங்களை உடைய வாழ்விலே, பிள்ளைகள் வாழ்விலே, உடைய வியாபாரத்தில் நிறைவாக பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மோடும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.